என்எல்சி நிறுவனத்தில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் ரூபாய் 442 கோடி முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்ததில் புகார்தாரரிடம் ஆதாரங்களை பெற்று விசாரணை நடத்த சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். அதாவது என்எல்சி நிறுவனத்தில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் கோரியதுல கிட்டத்தட்ட 442 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக கூறி கடலூரை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் சிபிஐயிடம் புகார் கொடுத்திருந்தார். இந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் தனது புகார் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது புகார்தாரர் தன்னுடைய புகார் தொடர்பான முழு ஆதாரங்களை தாக்கல் செய்யவில்லை, அவரை விசாரணைக்கு அழைத்தும் அவர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்று சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து புகாரில் உள்ள குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இல்லாமல் நேரடியாக வழக்கு பதிவு செய்ய முடியாது என்று தெரிவித்த நீதிபதி என்எல்சி உயர் அதிகாரிகளுக்கு எதிரான புகாருக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க மனுதாரர் தரப்புக்கு உத்தரவிட்டுள்ளார். அதேபோல சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி ஆதாரங்களை சமர்ப்பித்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மனுதாரருக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அந்த ஆதாரங்களின் அடிப்படையில விசாரணை நடத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிபிஐக்கு நீதிபதி உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtanditv@dttv.in.